வெல்கம் டு அமுல் சமையல். இன்றைக்கி தயிர் வடை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கோம். ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்கோம். நம்ம மிக்சியில் உளுந்து போட்டாச்சு. இப்போ தண்ணி 2 ஸ்பூன் ஊற்றுறோம். 2 துண்டு இஞ்சி போடுறோம். நான் சால்ட்டு போட்டது உங்களுக்கு வீடியோவில் வரல, நீங்கள் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா மாற்றிட்டு கையில் நல்லா போட்டு ஒரு சைடில் அடிக்கணும். நல்லா அந்த மாவெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரே சைடில் அடிக்கணும். மாவை இப்போ மூடி வைக்க போகிறோம். நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம சட்னிக்கு மிளகாப்பொடி போடுறோம், உப்பு போடுறோம், ஜீரகப்பொடி போடுறோம். இப்போ 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த சட்னி கார சட்னி அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா போடுறோம், 2 துண்டு இஞ்சி, பூண்டு 3 பல் போட்டிருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை போடுறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றுறோம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். சட்னியும் கொதிச்சிட்ருக்கு, புளிப்பு சட்னியும். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கப்பில். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ புளிப்பு சட்னிக்கு வெல்லம் 50 கிராம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், வெல்லம் கரையிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதை இறக்கிக்கலாம். அருமையான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. புளிப்பு இனிப்பு சட்னி தயிர் வடைக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி வடையை தட்டி போட போகிறோம். நம்ம உளுந்த வடை, சூப்பரான வடை செய்யலாம். மாவை எடுத்து பார்க்குறோம். 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பெருங்காய பொடி போடுறோம், கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம். ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பாலித்தீன் கவர் வச்சு தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில். நல்லா வேகட்டும். ஒரு சைடில் வெந்த பிறகு நல்லா திருப்பி விடலாம். வடை நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும் ஓரளவுக்கு. திருப்பி போடலாம், திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். அருமையான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடையை 5 நிமிஷம் நம்ம போட்டு வைக்க போகிறோம். அப்போ அந்த நல்லா சாஃப்ட் ஆகிடும். தயிரில் போடுறதுக்கு நமக்கு தேவையான சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம 5 மினிட்ஸு. இப்போ தயிர் 1/2 லிட்டர் எடுத்து நல்லா அடிச்சிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறோம். நம்ம வடையிலையும் போட்டிருக்கோம், அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு தயிரை நல்லா ஒரு அடி அடிச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடையை எடுக்க போகிறோம். நம்ம வடையை எடுத்துட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு விடுங்க. கையில் பிடிச்சிட்டு அப்புறம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எல்லா வடையும் பிழிஞ்சிட்டு நம்ம தயிருக்குள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். நல்லா ஊறட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டு ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 ஹவர் கழித்து எடுக்கிறோம். தயிரில் நல்லா இழுத்துருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு சூப்பராக. தயிர் நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு தயிர் வடை. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணுறோம். சூப்பராக 3 வடை வச்சாச்சு நம்ம பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதுக்கு நம்ம செஞ்ச 2 சட்னி, கார சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னி ஊற்றுறோம். வா, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. புளிப்பு சட்னி ஊற்றுறோம். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. இப்போ மிளகாப்பொடி தூவி விட்றோம் மேலே. நல்லா அப்படியே கொஞ்சம் தேவைப்பட்டால் நிறைய போட்டுக்கோங்க. நான் திட்டமாக போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி போடுங்க. கொத்தமல்லி இலை போட்டாச்சு மேலே 2 தூவிட்டோம். தயிர் வடை சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.